ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே துலாம் ராசி. வர 2025 மே மாதம் 11ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி பலன்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கோச்சார பலன்களுக்கு நான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இது ஒரு 10% தான் வேலை செய்யும். பாக்கி 90% உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தான் வேலை செய்யும். இதை மறந்துடாதீங்க. இன்னொன்று, கோச்சார பலன் என்பது எப்போவுமே ராசிக்கானது தானே தவிர லக்னத்துக்கானது அல்ல. நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்து இந்த பலனை எடுத்துக்கலாமா சார்னெல்லாம் கேட்கவே கூடாது. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த துலா ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் அட்டமத்தில் இருந்த குரு இப்போ பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். என்னதான் உங்கள் ராசிக்கு குரு கெட்டவர்னாலும் கூட பாக்கியஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் அமர்றது சிறப்பு தான். அந்த வகையில் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கப் போகிறதுங்கிறது அற்புதமான விஷயம். பொதுவாக ஸ்தான பல அடிப்படையில் குரு பகவான் பார்த்திங்கன்னா 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களில் கோச்சாரத்தில் வரும் காலங்கள் எல்லாம் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிற பட்சத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கிறது உங்களுக்கு இனிமையான, இதுவரை நமது வாழ்க்கையில் நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கறதுக்காகத்தான் வருது. ஏற்கனவே சனி பகவானும் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். சனி பகவானுக்கு ஸ்தான பலம் அப்படிங்கிறத 3, 6, 10, 11ங்கிற உபஜயஸ்தானம் தான். அந்த வகையில் சனியோட இருப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து பயிற்சியாக போகிற கேது பகவானுமே 11ஆம் இடத்துக்கு போகிறார் ராசிக்கு. இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு. 5ஆம் இடத்துல வர்ற ராகுவால் இடைஞ்சல் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அவரை குரு பார்த்து சாந்தப்படுத்திடுவாருங்கிறனால அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. மொத்தத்தில் 3 வருடக்கோள்கள், அதாவது ராகு, கேது, குரு மற்றும் சனி, இவங்களுடைய பயிற்சி எல்லாமே ஒரே நேரத்தில் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் துலா ராசி வருதுங்கிறதே ஒரு சிறந்த அமைப்பு தான். அதனால் குரு பகவானுடைய இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு கொடுத்து வைத்த அமைப்பாகவே எதிர்நோக்கலாம். இதில் இருக்கிற சூட்சமம் உங்கள் தசாபுத்தியும் இப்போ நல்லா நடக்குதா, நல்ல தசாபுத்தி நடந்துகிட்ருக்கா அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அது லக்னத்துக்கு சுபமாக இருக்காங்கிறத பாருங்கள். 9ஆம் இடத்துல குரு வந்தால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. அது ரீசன் என்னென்னா, ஒரு தவறு இழைக்கிற இடத்துல 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரில் ஒருத்தர் 9ஆம் இடத்துல குரு இருக்கார், அவர் எஸ்கேப் ஆகிடுறார். இன்னொருத்தருக்கு 8ல் சனி இருக்குது, அவர் மாட்டிக்குவார். அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. இது ஒரு விளையாட்டாக சொல்லி வச்சது. அஷ்டம சனியில் நம்ம தப்பு செஞ்சாலும் செய்யலினாலும் தண்டனை அனுபவிப்போங்கிறதும், 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நமக்கு சில சாதகமான நிகழ்வுகள் நடக்கும். கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி கடைசி நேரத்தில் நம்ம தப்பிச்சுக்குவோங்கிறதுக்குமான சொல்லப்பட்ட விளக்கம். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 9ஆம் இடத்துக்கு வரும்போது ஜென்ம ராசியை பார்க்குறார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. பொதுவாக ராசியை குரு பார்க்கும்போது தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுய முயற்சிகளில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். சுய முயற்சிகளில் வெற்றி அடைகிறது, எதையும் ஒரு துணிச்சலோடு செயலாற்றுவீர்கள். உயர்கல்விக்கு முயற்சி செய்கிறது நடைபெறுவதற்கான வாய்ப்பு, உத்தியோக மாற்றங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவற்றை நிச்சயமாக இந்த குரு பயிற்சி பலன் தரும். எல்லா கிரகங்களும் பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறத நீங்கள் நிச்சயமாக மறந்துடக்கூடாது. குருவின் பார்வை பொதுவாக சுபகாரியங்களை நிகழ்த்தி வைக்கக்கூடியது. அப்போ திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருந்த துலா ராசி அன்பர்களுக்கு திருமண காலம் கைகூடுறது. புத்திரப்பேரை எதிர்நோக்கி காத்திருந்த துலா ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு வாய்ப்புகள் உருவாகிறது. மற்றும் தொழில் முறையில் புதிய தொழில் முயற்சிக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் முயற்சியில் வெற்றி கிடைக்கிறது. உத்தியோக வலிமையில் அதிகமான பதவி உயர்வு, முன்னேற்றம், சம்பள உயர்வு அல்லது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்நோக்கி இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவது. நண்பர்களுடைய உதவியினால் வளர்ச்சி அடைவது, கூட்டு தொழிலில் ஆதாயம் பெறுறது, வீடு கட்டி மகிழ்வது, வாகனம் வாங்கும் யோகிதைகள் உருவாகுவது, புதிய வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகிதைகள் உண்டாவது, பழைய பொருட்கள் நல்ல விலைக்கு விற்பனையாவது, நீண்ட காலம் இழுபறியில் இருந்து வந்த கடன் பிரச்சனை முடிவுக்கு வருவது, எதிரிகளால் ஆதாயம் பெறுவது, பங்குச்சந்தையினால் லாபம் பெறுவது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறுவது, முன்னேற்றம் பெறுவது, வெளிநாட்டு பிரயாணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூட பெறுவதுன்னு நிறைய நல்ல பலன்கள் இருக்கும்.
இதில் மற்ற கிரகங்களுடைய நிகழ்வுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால தசாபுத்துடைய ஒத்துழைப்பு மட்டும் இருந்துச்சுன்னா இது சூப்பர் பம்பர் லாட்டரி சீட் அடித்த மாதிரியான ஒரு காலம் தான். அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். முதல்ல ஜென்மராசி பார்க்குறாரு, அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்கிற போது நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்கள், இளைய துணை, ஒப்பந்தங்கள் வாயிலான முயற்சிகள், விளையாட்டுத்துறை, இசைத்துறை, கலைத்துறை, கைகளால் செய்யப்படும் தொழில்கள்னால ஆதாயங்கள், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள்லிருந்து லாப மேன்மை கிடைக்கப் பெறுவது, நல்ல குருமார்கள் அமைய பெறுவது, நல்வழிகாட்டும் மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுவது, பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் அடைவது, உங்கள் முயற்சிகள் பலிதமாவதுங்கிற மாதிரியான நிறைய நல்ல பலன்கள் இருக்கும். பொதுவாக 3ஆம் இடங்கிறது இளைய துணையை குறிக்கிற ஸ்தானம். இந்த இளைய துணை ஸ்தானத்தை அதுவும் அவருக்கு குருவுக்கு சொந்த வீடுங்கிறதுனால திடீர்னு தோன்றக்கூடிய சில உறவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக, சப்போர்ட்டாக, ஆத்ம பலமாக இருந்து வளர்ச்சி பாதையில் உங்களை வழி நடத்திக்கிட்டு போவாங்கன்னா அது மிகையே அல்ல. ஸோ இது ஒரு அற்புதமான அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். உங்கள் ராசி பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார், 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதுவும் பாக்கியஸ்தானம்ங்கிற வீட்டில் வந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலேயே புத்திர சந்தான விருத்தி ஏற்படுவது, பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் முடிவடைவது, புதிய சொத்துக்கள் வாங்கி மகிழ்வது, ஆண் சந்ததி விருத்தி ஏற்படுவது, குழந்தை பேறு நீண்ட காலம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது கைகூடி வரக்கூடிய யோகியதைகள் வருவது, காதல் கைகூடுவது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது, குலதெய்வத்தினுடைய பாக்கியதையினால் உங்களுடைய குற்றம் குறைகள் நிவர்த்தியாவது, உத்தியோகத்தில் உயர்வு பெறுவது, மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழ்ந்தேறுவது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கொடுப்பது, பங்கு சந்தையின் மூலம் ஆதாயம் அடைவது, பூர்வீக சொத்துக்கள்னால வருமானம் பெருகுவது, இடம் வாங்கி கடை கட்டி வாடகைக்கு விடக்கூடியது, நிரந்தர வருமானம் வரக்கூடிய அமைப்புகளில் பண வரவு அதிகரிக்கிறது, முதலீடுகள் லாபம் தருவது, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான அமைப்புகளில் பெருக்கம் ஏற்படுவதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். படிக்கிற மாணவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், இல்லத்தரசிகளுக்கும் குறை ஒன்றும் சொல்ல முடியாது. மொத்தத்தில் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு. அப்படியே 2 வாரத்தில் ராகு கேது பயிற்சியும் ஏற்படுறதும் இன்னும் கூடுதல் சிறப்பு தான். ஆக மொத்தம் குரு பயிற்சினால் நன்மைகள் அடையக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒரு முதல் இடத்தில் இருக்கிறீர்கள். சரி, எங்கள் ராசிக்கே குரு ஆகாதவராச்சே, அப்படி எப்படி எவ்வளோ நல்லது பண்ணுவார்னா அதுதான் கோச்சார பலன்களுடைய சூட்சுமமே. கோச்சார பலனில் நம்ம ராசிநாதனே பல நேரங்களில் நம்மளை கமுத்தி விடுற யோகமும் இருக்கும், எதிரி கிரகங்கள் பல நேரங்களில் நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியதைகளும் இருக்கும். இந்த வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பலன் இந்த நேரத்தில் துளாராசிக்காரர்களுக்கு வருவதால் இல்லங்களில் இனிமையான சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். பொதுவாக திருமண காரியம், குழந்தை பிறப்பு, வீடு கட்டுவது, சொத்து சேர்ப்பது, புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறுவது, உயர்கல்வி படிப்பது, உத்தியோக உயர்வு பெறுவது, வெளிநாடு போகுதுங்கிறது இதெல்லாம் நம்ம சுபகாரியங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். சொத்து சேர்க்கிறது, வீடு கட்டுறது, எல்லாமே கார் வாங்குறது, வாகனம் வாங்குறது, நகை எடுக்கிறது, ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது, இதெல்லாம் சுபகாரியங்களில் வரும். இந்த சுபகாரியங்களுக்கு வியாழ நோக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுத்திகள் நல்ல விதமாக ஒத்துழைப்பு தரும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சி மற்றும் ஏற்கனவே நிகழ்ந்த சனி பயிற்சி, அதற்கு பின்பு நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு 90% நற்பலன்களை தரும் வாய்ப்புகள் உண்டு. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வணங்கி வாங்க, லக்ஷ்மி தாயாரை வணங்கி வாங்க. வெள்ளிக்கிழமையில் அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாள் சந்நிதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பான யோக பலன்களை துளாராசி அன்பர்கள் பெற இயலும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.